அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹுவின் அன்பை பெறவே விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல்கள் எவை என்று நாம் ஒருபோதும் சிந்திக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹுவின் திருப்திக்காக இருக்க வேண்டும் என்று குரானும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹீஹ் ஹதீஸுகளிலும் நமக்கு கற்றுத்தருகின்றது. சில அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். அந்த அமல்கள் நம்மை அல்லாஹ்வின் அன்பிற்கும் அவனுடைய மன்னிப்பிற்கும் இறுதியில் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக்குகிறது. குரான் மற்றும் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த 10 அமல்கள் என்ன? அவற்றை நாம் எப்படி நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம்? அவை நமது மறுமை வாழ்க்கையை எவ்வாறு மாற்றக்கூடும் என்பதை விரிவாக பார்ப்போம். முதலாவது, அல்லாஹுக்கு எந்த இணையும் வைக்காமல் அவனை மட்டும் வணங்குவது. இரண்டாவது, ஐநேர தொழுகையை நேரம் தவறாமல் நிறைவேற்றுவது. மூன்றாவது, பெற்றோருக்கு நன்மை செய்து அவர்களை மதிப்பது. நான்காவது, குரானை ஓதி அதன் போதனைகளின்படி வாழ்வது. ஐந்தாவது, அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறி திக்ர் செய்வது. ஆறாவது, சதக்காவும் ஜக்காத்தும் வழங்கி தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது. ஏழாவது, உறவுகளை பேணி நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்வது. எட்டாவது, மனமாறி தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. ஒன்பதாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றி வாழ்வது. பத்தாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையுடனும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடனும் வாழ்வது. இந்த 10 அமல்களும் வெறும் தகவல் அல்ல, அவை அல்லாஹ்வின் அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் இறுதியில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அடைவதற்கான வழிகாட்டுதல் ஆகும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த அமல்களை உண்மையாக கடைபிடிக்கும் தௌஃபீக்கை அருளி தனது பேரருளால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.